இந்த பாட்டி வீட்ல உட்காந்து ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. சரி யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்னு எந்திரிச்சு போய் கதவை திறக்க வாசல்ல இந்த பாட்டியை பேக் பண்ணி மேலகத்துக்கு கூட்டு போறதுக்காக சும்மா 8 அடி உயரத்துல ஃபாரின் மன் வந்து நிக்கிறாரு. என்னம்மா ஒத்தரசா, வாழ வேண்டிய வாழ்க்கையில வாழ்ந்து முடிச்சிட்டியா? சரி சட்டு புட்டுன்னு கிளம்பு, போக வேண்டிய இடத்துக்கு போலான்னு வீட்டுக்குள்ள நுழைய பாக்க, யோ நெல்லியா எதுக்கு இப்ப என்னோட வீட்டுக்குள்ள வர பாக்குற? ஆமா முதல்ல யார் நீ? மரணம் என்னும் தூது வந்தது. ரைட்டு, நம்மள போட்டு தள்ள சாவே நேரடியா சைக்கிள் ஏறி வந்துருச்சு. இத வழக்கம் போல நம்ம ஸ்டைலே சமாளிப்போன்னு ஒரு பிளான போட்டு, என்னப்பா தம்பி நீ வேலைக்கு வரவன் இவ்வளவு லேட்டாவா வருவ? சரி சரி சீக்கிரம் வா, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. முதல்ல நீ அந்த பைப்பை சரி பண்ணிரு, கழுத ரொம்ப நாளா ரிப்பராவே கிடக்குது. அடுத்து சாக்கடை வேற ஒரு பக்கம் அடைச்சுக்கிட்டு உசர வாங்குது. போறப்ப இந்த குச்சியால நல்லா குத்தி அடப்பெடுத்து விட்டுரு. சரிப்பா நீ வேலையை பாத்துக்கிட்டு நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரப்ப உனக்கு டீயை போட்டு கொண்டு வரேன்னு பாட்டி மாடிக்கு போயிருது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். உனக்கு என்ன இருமா அப்படி? டக்குனு தலைவன் உசாராக்கி வேக வேகமா மேல போய் பார்த்தா பாட்டியை காணோம். எங்கடா போய் தொலைஞ்ச அந்த கிளவின்னு கோபத்தோட ஜன்னல் வழியா எட்டி பார்க்க, உலகத்துல யாரை பார்த்து வேணா பயப்படலாம், ஆனா சாவு நம்மள நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஆடச்சை, என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு கேவலத்தை சந்திச்சதே இல்லைன்னு செம்ம கடுப்புல நின்னுகிட்டு இருக்க. ஒரு சின்ன பையன் இங்க வந்து பொம்மை துப்பாக்கியை காட்டி நம்மளால வம்பளுக்குறான்.